வணக்கம் நண்பர்களே. புதுசா தொழில் தொடங்கி பல வெற்றிகள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும், இல்ல செய்துட்டு இருக்கிற தொழில பல சாதனைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் ஏற்படுத்தி இருக்கிற இந்த ப்ரோக்ராம் பெயர் ஓர் உண்மையான தொழில் முனைவோர். இந்த ஓர் உண்மையான தொழில் முனைவோர் 100 நாள் ப்ரோக்ராம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போடிய ஒரு முக்கியமான விஷயம் மாற்றம். இந்த மாற்றம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஸ்னஸை மாற்றிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸை வந்து அதிக நாள் சர்வே பண்ண முடியாது. நம்மளால் வந்து பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இருந்தாலும் நம்ம வந்து பல நேரங்களில் வந்து எமோஷ்னலாக இருந்துட்டு நம்ம மாற்றத்தை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். மா மாற்ற முடியாது, இல்லை வந்து நம்ம ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் மாற முடியாது, என்னால் அது முடியாது, இது முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறக்கூடிய அதை தவிர்த்துட்டு மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை பிஸ்னஸையும் வந்து நம்ம மாற்றிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றியே தீர வேண்டும். அந்த மாற்றம் அப்படிங்கிறது எதில் வேணாமல் இருக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக கூட இருக்கலாம், இல்லை செய்யக்கூடிய ஒரு தொழிலில் ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சர்வீஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் வைஸ் ஒரு மாற்றமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஊழியரில் ஒரு மாற்றமாக இருக்கலாம். எதில் வேணாமல் இருக்கலாம். அந்த மாற்றம் வந்து தேவையான ஒரு மாற்றம், இல்லை வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு மாற்றம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாற்றத்தை வந்து நம்ம ஏற்படுத்தியே ஆகணும். நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து மாற்றத்தை வந்து ஏற்று அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஸ்னஸை மாற்றிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்பீடாக வந்து நம்மளால் ரெக்கவர் ஆக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். இப்போ வந்து நீண்ட நாள் முதல்ல தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு கஸ்டமருக்கோ இல்லை வந்து ஒரு கிளைண்ட்டுக்கோ ஒரு ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு இடத்துல வந்து ஒரு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து மெத்தடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஷாக இருந்திருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு செக்காக இருந்திருக்கும், இல்லை டிடியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து பல பெரிய நிறுவனங்கள் செக் டிடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தவே வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட ரெக்குயர்மெண்ட் எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபராக இருக்குது, இல்லை வந்து ஒரு கார்டு ஸ்வைப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட கஸ்டமர்கிட்டே நம்மளோட கார்டு ஸ்வைப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜிக்கலான ஒரு மாற்றம். இது வந்து இன்றைக்கி நடந்த மாற்றங்கள். நாளைக்கு பின்னாடி என்ன வேணால் மாற்றம் நடக்கலாம். இப்போ ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃபோனில் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாற்றம். இந்த மாற்றமெல்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டுட்டு வரோமோ அந்தளவுக்கு சீக்கிரம் வந்து நம்மளால பிஸ்னஸ் க்ரோ பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்வைப்பிங் மிஷினே வச்சுருந்தாங்க அப்படின்னா முதல்ல வந்து ஸ்வைப்பிங் மிஷின் வாங்கி இது நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனால் வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு இந்த பணத்தட்டுப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்தப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வைப்பிங் மிஷின் அப்படிங்கிறது நிறையா நிறுவனங்களில் நிறைய வியாபாரம் நடந்துச்சு. ஏன்னா மக்களுக்கு வந்து அதை விட்டால் வேறு ஒரு ஆப்ஷனே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து மாற்றம். அப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாமல் அப்போ போய் நம்ம ஒரு ஸ்வைப்பிங் மிஷினை வாங்கி நம்ம அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதை ஒரு வாரம் யூஸ் பண்ணி பழகி அதை கொண்டுட்டு வர்றதுக்கு அந்த ஒரு வாரம் வந்து நம்மளோட நிறைய கஸ்டமர்ஸ் இழந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு வந்து சீக்கிரம் மாற்றங்கள் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து சீக்கிரம் வளரும். அதே மாதிரி உங்கள் தொழிலவே ஒரு சில நேரம் வந்து மாற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து தயவு செய்து நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் தொழில் அப்படிங்கிறது நம்ம பண்ணுறதே வந்து ஒரு வருமானத்துக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த 100 நாள் ப்ரோக்ராமில் பல விஷயங்கள் பார்க்குறோம். அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கடைப்பிடிச்சா ஒரு தொழிலை மாற்றக்கூடிய ஒரு நிலைமை வந்து கண்டிப்பாக ஏற்படாது. இருந்தாலும் ஏதோ ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயம் நடக்குது, அதனால வந்து தொழிலை வந்து நம்ம மாற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தொழில் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாற்றத்தை ஏற்றுட்டு அடுத்த தொழிலுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து தயார்படுத்திக்கணும். அதே மாதிரி உங்கள் பொருளில் நீங்கள் ஒரு பொருள் விற்றுட்டுக்கிறீங்க, ரொம்ப நாளாக ஒரு பொருள் விற்றுட்டுக்கிறீங்க, ஒரு மார்க்கெட் கொஞ்சம் நாளாக டவுன் ஆகுது, அந்த பொருள் வந்து விற்கல, அடுத்த பொருள் நம்ம விற்கலாம் அப்படின்ட்டு சரி நம்ம அந்த பொருளை வந்து விற்றுட்டுக்கிறவர் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு அப்படிங்கிறக்கோசரம் நம்ம வந்து அதே பொருளை வந்து வாங்கி நம்ம பொருளை வந்து சேர்த்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து விற்க முடியாது. நம்ம எமோஷனலாக இருந்தோம் அப்படின்னா பிஸ்னஸில் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே வந்து மாற்றத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க, தயாராக இருந்துக்குங்க. எந்த ஒரு மாற்றம் எப்போ வேணாலும் வரலாம். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. நீங்கள் இத்தனை நாளாக மார்க்கெட்டிங் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் இப்போ நம்ம சொல்கிறது வந்து மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாற்றம். ஸோ இந்த மாற்றத்தெல்லாம் வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் மாற்றத்துக்கு நீங்கள் சீக்கிரம் தயாரானீங்க அப்படின்னா உங்கள் எந்தளவுக்கு சொன்னபடி சீக்கிரம் உங்கள் மாற்றத்துக்கு நீங்கள் தயாரானீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து அந்தளவுக்கு சீக்கிரம் வந்து உங்களால் வந்து சர்வே பண்ண முடியும், ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியும். உங்கள் பிஸ்னஸ் வந்து மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். மாற்றத்துக்கு எப்போவுமே தயாராக இருங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.